ஹை கைஸ், வெல்கம் டு ஷாக் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மென்னா பேக் தான். சிங்கப்பூரில் இருக்க மென்னா பேக் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா நிறையா அந்த சிங்கம் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நிறைய வீடியோவில் பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த போட் மாதிரி பில்டிங் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கான இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது F1 ட்ராக்கு அது மாதிரிலாம் இருக்க இடம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேங்கோட பில்டிங்ஸ்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இங்கே நீங்கள் கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாச்சு இருக்குது. என்ன ஸ்டாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மிலிட்ரிலாம் வைப்பாங்கள்ல ஞாபகத்துக்கு, நருட்டோவில் கூட இருக்கும்ல, சென்டராக வச்சு நிறைய பேர் சுற்றி இருக்கும்ல, அந்த இது மாதிரி தான் இதுவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா பில்டிங் இருக்குது. பின்னாடி கொஞ்சம் சவுண்டிங் இருக்கும், அதனால் நான் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் நீங்கள் நடந்து போகணும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ள என்னென்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எது பண்ணுவாங்க, அது என்ன ஸ்கேட்டிங் பண்ணுவாங்க, அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எங்கே நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்களா ஒரு முள்ளமன்று பில்டிங் இருக்குது பாருங்கள். முள்ளமன்றுன்னு நான் லைக் சரியாக தெரியல அது என்ன பில்டிங்னு. நான் முள்ளமன்றுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இந்த அண்ணா இப்போ போகிறவர் என்ன, நம்ம அங்கிட்டு போகும்போது என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். ஸ்ட்ரைட்டாக குறுக்க வர மாதிரி வந்து ஸ்கேட்டிங் போர்டை இது பண்ணிட்டு விழுவாரு பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கொஞ்ச நாள் வீடியோ போடாதனால யாரும் கண்டுக்கல. அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நம்ம சேனல் வந்து ஃபுல் ஃப்ளாப் ஆயிரும். நான் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் வீடியோ போடுறேன். அதனால் எனக்காக உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விடுங்களேன். இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்படியே தூக்கி மாறி போட்டுருச்சு. அப்போ பயந்துட்டேன்னா யாரா அதை குறுக்காதுன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஆண்டு போனோன்னா ஒரு வழி வரும். அந்த வழியில் போயிட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி வரும். அந்த பிரிட்ஜிலலாம் போகணுன்னா கார்டன் பைதவே இருக்கும். இந்த பில்டிங் இருக்குல்ல போட்டு மாதிரி, அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார்டன் பைதவே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோரு, பின்னாடி பார்த்தீங்கன்னா கார்டன் பைதவே. ஆனால் இன்னத்துக்கு நம்மளால போக முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம், போக முடியுது. இங்கே பார்த்தீங்களா இது இருக்குது. நான் சொன்ன அந்த ஸ்டோனு பெரிய ஒரு இது இருக்குது. தமிழில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா நடுக்கல்லுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நடுக்கல்லுன்னு எனக்கு சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன் நானும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப நேரம் போகும். நான்
அந்த நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இது சொல்ல வந்துட்டேன். இப்போ காட்டினேன்ல ஒரு பில்டிங்கு, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு பில்டிங்க்கும் இதுக்கும் சேம் ஹைட்டு மாதிரி இருக்கும். சரியான இது ஹைட்டு. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வழியில் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா சொன்னேன்ல பேங்க்ஸ் அதோடு இருக்குது. ஏன்னா நான் பாதி நடக்கிற வீடியோனால கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டிகிட்டு போகலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்களா கீபோர்டு மாதிரி ஜீப்ரா கிராசிங் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நாங்கள் போனதுலாம் வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே போய் இது வந்து எனக்கு 7th டைமோ 8th டைமோன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளையில போன கொரோனானால கொஞ்சம் போக முடியல. அதுக்குள்ளே நடுவில் கொஞ்சம் நிறையா வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இனிமேலாம் அவ்வளோதான், இதுவும் ரொம்ப அப்கிரேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா அது இந்த கிராசிங் எப்படி லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி நிற்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்டோன்லேயே. அதனால் நீங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இது பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும். இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா நான் சொன்ன அந்த இது இருக்குது ஸ்டோன்லேயே. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த முள்ளமன்றி அது இருக்குது பார்த்தீங்களா. நம்ம அப்படியே சுற்றி இங்கே எங்கே வரைக்கும் வந்துட்டுருப்பாங்க. அந்த சைட்லேருந்து நம்ம இந்த சைடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் தூரம் தான் அந்த பாலம் இருக்குது, பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டோன்னா இது நைட்னால கொஞ்சம் சிலது தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இன்னொரு நாள் காலையில் வந்து வேணா வீடியோ எடுக்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப வரேன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஷோ முடிஞ்சிருக்கும், அதனால எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த ஷோ முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கரெக்டாக போகும்போது முடிஞ்சிடும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். அதோட திரும்ப நம்ம போகணும். திரும்ப போயிட்டு இது பண்ணுவோம். அதை பற்றினா நீங்கள் அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், சீக்கிரமாக வந்துடுங்க. சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வாட்டர் ஷோவும் பார்க்கலாம். அந்த இது கார்டன் பை த வே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காலையிலேயே வந்தீங்கன்னா அந்த இது நீங்கள் ஜெயிண்ட் வீலில் ஃபஸ்ட்டு போகலாம். ஜெயிண்ட் வீலில் போயிட்டு ஜெயிண்ட் வீல் பார்த்தீங்கன்னா அந்த இது F1 ட்ராக் ரேஸ் இது பக்கத்தில் இருக்கும் சிங்கப்பூரில். அதை நீங்கள் F1 ட்ராக்கே நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்களா அந்த எவ்வளோ பெரிய பில்டிங். இங்கே உள்ள பேங்க்ஸு அது மாதிரி உள்ளதோட பில்டிங்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ வெல்கம் டு சரிதுலையே அங்கே பார்த்தீங்களா அந்த முள்ளமன்றி இதுக்குள்ளே தான் போகுது. தெரிஞ்சது ஏதோ பில்டிங்னு நினைக்கிறேன். ஆனால் நான் அங்கே அதுக்குள்ளே போகல. அதுக்கு தெரிஞ்சு பார்க்கிங் நினைக்கிறேன், ஏதோ கேஷினோ பார்க்கிங்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த பிரிட்ஜு வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தூரத்தில் நம்ம போனோம்னா அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஒரு கீழே படி மாதிரி. அந்த பட்டி வழியால் நம்ம இறங்கணும்னா அந்த பிரிட்ஜு வந்துடும். பாருங்க அந்த ராடு இருக்குது. ராடா ஐயோ கொஞ்சம் நான் பேச தெரியாமல் பேசினேன், சாரி ஃப்ரெண்ட். இந்த ராடு அந்த இருக்குது பார்த்தீங்களா பிரிட்ஜுக்கு தான் நான் ராடுன்னு சொல்லிட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ரிவர்னு நினைக்கிறேன். அந்த ரிவர் மாதிரி தான் குட்டி ஒன்று ரிவர். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போய் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இதுன்னு. நம்ம தலைக்கு ஹைட்டுக்கு இருக்குது அந்த பிரிட்ஜு.
இந்த வச்சிருக்க பார்த்தீங்க அந்த தெரியுதா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட். அதுக்கு முன்னாடி தான் அந்த இது. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஜெயின் வீலு. நீங்கள் நைட்லேயும் போகலான்னு நினைக்கிறேன். நைட்லேயும் இந்த இது ஓடும். அங்கே பார்த்தீங்களா ஜெயின் வீலு இருக்குது. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் ஜாக்கிங்கும் போக வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது எனக்கு வேறு பயம் வேறு. தண்ணிக்கிட்ட ஃபோன் எடுத்துகிட்டு போகும்போது தெரியாமல் பட்டுறேன்னு பயம். அதனால தான். இங்கே பார்த்தீங்களா அங்கிட்ட என்ன போயிடும், இப்படியே சுற்றி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக சுற்றி போகணும். இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அங்கே இருந்தால் இங்கே போகணும். இப்படியே நடந்து போகணும். இங்கே தெரிஞ்ச சிங்கம் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் நடக்கும். அங்கிட்ட ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு சிங்கர்ஸ்லாம் வந்து பாடுவாங்க. தமிழ்லேருந்து நிறைய பேர் வந்து பாடிக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தவர் மட்டும் பாடின வீடியோ நான் அன்றைக்கி பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா இது இந்த சைடு ஃபுல்லுமே அந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அந்த ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். சென்டரில் பிரிட்ஜ். இங்கே பார்த்தீங்களா இது இருக்குது. அந்த அதுக்கு பார்த்தீங்களா ஷாப்ஸ் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும். பர்கர், பீட்சா அது மாதிரி தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அது மாதிரி சாப்பிட பிடிக்காதுன்னா நீங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். அங்கே பார்த்தீங்களா இது நம்ம இந்த பாலத்தில் நடந்து போய்ட்டு மேலே வந்து கார்ஸ், பைக் அது மாதிரி உள்ளது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 வழியில் வரலாம். சிட்டி ஹால்னு ஒன்று இருக்குது. சிட்டி ஹாலில் வந்து இதே தான். ஆனால் அதுக்கு பக்கத்தில் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ஷாப்ஸ்லாம் இருக்கும். ட்ரோன் ஷாப்பு, இந்த டிஜேயோட ட்ரோன் ஷாப்பு, அப்புறம் நிறைய டெக் ஐட்டம் அது மாதிரிலாம் எக்ஸ்போலாம் இங்கே நடக்கும். அப்படியே ஒரு இது மாதிரி அப்படியே ஃப்ளோட்டாக நம்ம அந்த பார்த்தீங்களா இருக்குது சீ லயன். நானே வந்து கொஞ்ச நாள் இந்த இது லயன் தான் சொல்லியிருந்தேன். அப்புறமா நான் சைடில் போய் பார்த்தா தான் அதுக்கு வந்து வால் இருந்தால் அது சீ லயன். அப்புறம் கூகுளில் போட்டு பார்த்தம்போது அதே தான் வருது, சீ லயன் தான் வருது. நீங்கள் யூடியூப்பில் இன்னொரு வீடியோலாம் சொல்கிறத பார்த்துட்டு அது சிங்கம்னு நினச்சிக்காதீங்க, அது சீ லயன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ், அப்புறம் வந்து அந்த சைடு கொஞ்சம் லைட் ஷோலாம் நடக்கும், வாட்டர் ஷோ. அதான் கொஞ்சம் இந்த இடத்துக்கே முக்கியமான ஷோ வந்து அதுதான், அந்த வாட்டர் ஷோ தான். நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ ஃபோட்டோஸ் அது மாதிரி எடுக்க முடியாது. காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களோட மூஞ்சி தெரியும். நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மூஞ்சும் தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிங்கம் மாதிரியே ஒரு ஐஸ்கிரீம் கிடைக்கும். அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுங்க ஐஸ் ஒரு நாளைக்கு. பார்த்தீங்களா எந்த சைடு போனாலும் நம்ம தான் இந்தியன்ஸ். இந்த ஃபுல்லாக பாதி பேர் இந்தியன்ஸாக இருப்பாங்க. பார்த்தீங்களா நிறைய பேர் இங்கே இந்தியன்ஸ் தான். இங்கே மொத்தம் 4 லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். சைனீஸ், அடுத்து இங்கிலீஷ், தமிழ், அடுத்து மலாய். மொத்தம் இது மாதிரி இத்தனை லாங்குவேஜ் வந்து இவங்க வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா இங்கே நீங்கள் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த லைனை பார்த்த மாதிரி கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்திங்களா இருக்குது ஆப்பிள் ஸ்டோரு. இதான் பார்த்திங்கன்னா அந்த இது. இந்த சைடு நம்ம வந்தோன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு குட்டி உண்டாக ஒரு இது வச்சுருக்காங்க, குட்டி உண்டாக ஒரு சீ லைன் பார்த்திங்களா. இதுதான் ஒரு குட்டி உண்டான சீ லைன். நான் இதில் எப்படி சின்ன